விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பிரச்சனை மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னு நாகதேவி பிரசோதயாத். விருச்சிக ராசி கடந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் லாஸ் லாஸ், எது எடுத்தாலும் லாஸ். வேலை கிடைக்கல, நான் வேலை தேடாத இடம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. ஒரு இடம் வாங்கினான்னு போய் நின்னா கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. மாற்றி 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 பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் கதறல் இங்கே கேட்டுட்டு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில், அதாவது ஒரு வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஏன் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்குலாம் கூட எந்த ஒரு விஷயமே அமையாமல் இருந்திருக்கும். பட் இந்த விசுவாவசு வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைச்ச விஷயங்களை வாங்க போறீங்க. அதாவது மாணவர்களாக இருந்தால் சைக்கிள் ஆசைப்பட்டு உங்கள் அப்பா கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் வீடு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தால் அப்பா கிட்ட வந்து பைக் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த பைக் தான்ப்பா வேணும், நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன், ஏன்ப்பா தடங்கலாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்குலாம் அவரே வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிற ஒரு யோகமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி நீங்க ஏதாவது வண்டி வாங்கணும் வந்து மாத்தணும், அதாவது பழைய கார் வச்சுட்டு இருக்கவங்களாம் புது கார் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கும் புது கார் அமைய போகுது. அதே மாதிரி பழைய பைக் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புது பைக் அமைய போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசான வாகனங்கள் வாங்குறதுக்கு கூட ஒரு யோகமா அமைய போகுது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாங்க, சரி நாம வந்து கார் வாங்கி கார் ஓட்டலாம்னு நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தால உங்களுக்கு யோகம் அடிக்க போகுதுன்னு சொல்லலாம். எந்த விதமான வண்டி வாகனம் ஓட்டுறவங்களுக்கும் சரி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு யோகத்தை தரப்போகுது. நிறைய ஆர்டர் மேல ஆர்டர் வாங்கி ஓட்ட முடியாம திக்குமுக்காட வைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த வருஷம். அதே மாதிரி பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து லாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாபம் கைகூடி வரப்போகுது. நினைச்சதோட லாபம் அதிகமாக வர்றதுனால நீங்கள் நினைச்ச மாதிரி இடம் வாங்க போறீங்க. அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் கேட்கவே வேணாம், அமோகமான லாபம் வரப்போகுது. ஸோ அதனால அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வேலைலாம் வந்து தடைப்பட்டுட்டு இருந்திருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையுது.